மூத்த பத்திரிகையாளர் கோலப்பன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கோலப்பன். தமிழக முதல்வர் சட்டப்பேரவை சென்று கொண்டிருக்கிறார். என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் இன்று நடத்த வாய்ப்பு இருக்கு? அவர் பெரிய முடிவுகள் எதையுமே எடுத்து விட முடியாது. ஏனென்றால் அவர் ஒரு காப்பந்து அரசின் முதல்வராக இருக்கிறார். அவரே ஒரு காப்பந்து முதல்வர் தான். ஆனால் அது முதல்வராக அவர் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் அந்த பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். முக்கியமான சில பெரிய பிரச்சனைகளிலும் பெரிய விஷயங்களிலும் அவர் எந்த முடிவும் எடுத்து விட வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவருடைய நிர்வாகத்தும் சரிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அல்லவா? ஏனென்றால் பல்வேறு பிரச்சனைகள், நெருக்கடி நிலைமைகள், இன்னைக்கு இந்த நீட்டு பிரச்சனை வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அரசியல் கட்சிகள் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கின்றன. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத நிலையில் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டது. இந்த மாதிரியான பல முக்கிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் எதிலுமே ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுக்க முடியாத நிலைமையில் தான் இந்த அரசு இருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு முதல்வர் என்ற முறையில் அவர் சென்று சில ஆலோசனைகளை நடத்தலாம். ஏனென்றால் ஏற்கனவே தலைமைச் செயலாளரும் நம்முடைய காவல்துறை தலைவரும் ஏற்கனவே இது குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அதுவே முதல்வர் என்ற முறையில் அவர் செல்வார். ஆனால் பெரிய முடிவுகள் எதுவும் எடுத்து விடுவார் என்று நான் நினைக்கவில்லை. திரு கோலப்பன், ஒரு வாரமா எந்த ஒரு அலுவலும் நடக்கவே இல்லை. ஸோ இப்போ தலைமைச் செயலகம் செல்றதுனால என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் முதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்கு? இல்ல, குறிப்பா நான் சொன்ன மாதிரி நீட்டு தாங்க இன்னைக்கு இருக்கிற முறைய பிரச்சனை. மார்ச் 1ஆம் தேதியோட அது முடியுது. மாணவர்களுக்கு நீட்டு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குறியிலே இருக்குது. ஏன்னா அவங்க 1ஆம் தேதிக்குள்ள அவங்க அதை அப்ளை பண்ணி முடிக்கணும். இது ஒரு தமிழ்நாட்டு மாணவர்கள் எழுதலாம் எழுத முடியாதாங்கிற கேள்விக்குறி இருக்கிறதுனால அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறது. ஏன்னால் சட்டம் நாம் ஏற்கனவே இயற்கையாகி விட்டது. நீட் நாம் தேவையில்லை என்று நாம் இயற்கையாகி விட்டது. இதற்கு நம்மளுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக நான் கருதுகிறேன். அத்துடன் நமக்கு இந்த மிகப்பெரிய வறட்சி தமிழகத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய வறட்சி வந்திருக்கிறது. தண்ணீர் இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறித்து அவர் கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை. ஈவன் அவர் ஒரு காப்பந்து முதல்வராக இருந்தால் கூட இவைதான் மிக முக்கியமான பிரச்சனைகள். அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்த நிலைமையில் தமிழகத்தின் முக்கிய பிரச்சனைகளாக இவற்றை தான் நான் பார்க்கிறேன். திரு கோலப்பன், ஒரு மூத்த பத்திரிகையாளராக தற்போது தலைமைச் செயலகம் முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். இது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கையா பார்க்கலாமா, அல்லது ஒரு அலுவல் ரீதியாக ஒரு வாரமா தலைமைச் செயலகம் செயல்படலாம் அப்படின்னு ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அலுவல் ரீதியான ஒரு நடவடிக்கையா பார்க்கணுமா? அலுவல் ரீதியாக தான் நான் பார்க்கிறேன். அரசியல் ரீதியாகவும் சில இதுல அரசியல் ரீதியா அது தவிர்க்க முடியாது. ஏன்னா இன்னும் ஒரு முதல்வர் இந்த முறையில் அவர் அதை வெளிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவரை சார்ந்தவர்களுக்கும் அவர் தரப்பில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நம்பிக்கை விட்டு அவர் இன்னும் முதல்வர் இருக்கிறார். நிர்வாகம் அவர் கீழ் தான் இருக்கிறது. நாம் தைரியமாக செயல்படலாம். இந்த அரசியல் செய்தி நிச்சயமாக அவருடைய ஆதரவாளர்களுக்கு தெரிவிக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். தலைமைச் செயலகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினும் இருக்கிறார். தற்போது முதல்வரும் சென்று கொண்டிருக்கிறார். இருவருக்கும் ஒரு சந்திப்பு நிகழ்ந்தால் அது எவ்வளவு முக்கியத்துவம் பெறும்? இல்ல, எனக்கு தெரிந்த அந்த வாய்ப்புகள் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏனென்றால் ஏற்கனவே திருமதி சசிகலா அவர்கள் இதேதான் திமுக தான் தன்னை முதல்வராக வர முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்க நேற்று கூட தன்னுடைய பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் 2 பேருமே அதை விரும்ப மாட்டார்கள் எனக்கு. ஏனென்றால் அவர்கள் அப்படி சந்தித்து அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு உண்மை வடிவம் கொடுக்கும் நிலைமைக்கு போக மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன்.